சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்கிற திரைப்படம் தனுஷ், மமிதா பைஜு நடிப்பில் உருவாயிருக்கும் கர அப்படிங்கிற படம் தான். போர்தலில் படம் எடுத்த டைரக்டர் விக்னேஷ் ராஜா இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்தோட ட்ரெய்லர் பார்த்தப்போ ராம்நாத் பேக்ராப்ல நடக்கிற ஒரு ராபரி த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் ஒரு பீரியட் செட்டப்லையும் நடக்கிற கதை அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஹிண்ட் கிடைச்சது. ஸோ இந்த படம் எப்படி இருந்தது? ராபரி த்ரில்லர் இல்லை சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படின்னா அது ஒரு எங்கேஜிங்கான படமா இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு படமா இருக்கா? படத்துல இருக்கிற பிற பிளஸ் மைனஸ் எல்லாம் இல்லை, இதெல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். இயற்கையின் தூய்மை, இல்லத்தரசிகளின் நம்பிக்கை. கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் தரமான மளிகை பொருட்களுக்கு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். 1991 நடக்கிற கதையில திருட்டு தொழிலை விட்டுட்டு தன்னோட மனைவி செல்லியோட திருந்தி வாழலான்னு முற்படுறாரு கரசாமி. அந்த காலகட்டத்தில் அவருக்கு ஒரு சில பணம் தேவைப்படுது. அதனால தன்னோட சொந்த ஊரான ராமநாதபுரத்துக்கு திரும்பி வராரு. அங்க அவரோட அப்பாவா இருக்கிற KS ரவிக்குமார்கிட்ட பணம் கேட்டு உதவி கேட்கலாம், இல்லை நிலத்தை விட்டு பணம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் அங்கே வராரு. பட் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையில் தனுஷுக்கு லட்சக்கணக்கான பணம் உடனடியாக தேவை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது. உடனே இந்த கரசாமி எடுக்கிற அவதாரம் என்ன அப்படிங்கிறத சொல்கிற படம் தான் இந்த கரை. படத்துல நடிகரோட பங்களிப்புலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். கதையின் நாயகனாக தனுஷ் நிச்சயமா அவருக்கு ஒரு ஈஸியான ஒரு ரோல் தான் இது. ஒரு பெர்ஃபார்மர் இந்த மாதிரியான ஒரு ரோலை ரொம்ப சுலபமாக பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த படம் மற்றும் ஒரு எக்ஸாம்பிள். திருடு தொழில் தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது அப்படின்னு கருணாஸ் கிட்ட சொல்லி அழுகிற அந்த காட்சியா இருக்கட்டும், அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்டு வர அந்த ஹை சீன்ஸுக்கு அவர் கொடுத்துருக்கிற உழைப்பா இருக்கட்டும், அண்ட் அப்பா இப்படிலாம் ஏமாந்துருக்காரு அப்படிங்கிறதுக்கும் அதுக்கு நான் ஒரு இன்டைரக்டா ஒரு காரணம் ஆயிட்டேன் அப்படிங்கிற அந்த கில்ட்டை வெளிப்படுத்தி நடந்து போற அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர அந்த சீனா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. தனுஷ்க்கு ஒரு பெர்ஃபார்மரா பயங்கரமா ஸ்கோர் பண்றதுக்கு இந்த படத்துல ஸ்கோப் இல்லைனாலும் இந்த கரை அப்படிங்கிற ரோலை சிறப்பாகவே தாங்கி பிடிச்சிருக்காரு. மமிதா பைஜுவுக்கு கதையின் நாயகி அப்படின்னு சொல்ற அளவுக்கு சாலிடான ரோல் இல்லைனாலும் கொடுத்த 2-3 காட்சிகளை நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் ப்ராவஸை காட்டுற மாதிரி ஒரு 2-3 சீன் ரொம்ப டிமாண்டிங்காகவே இருந்தது. அதை சிறப்பாகவே புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. கன்னிங்கான போலீஸ் ஆஃபீஸரா சூரஜ் வெஞ்சரமோட டாப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஆரம்பத்தில் அந்த ரெகக்னிஷனுக்காக இயங்குற அந்த இடம் அண்ட் கிளைமேக்ஸ்ல வரைக்கும் அந்த ரெகக்னிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த டோனா அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தது. அவரோட அந்த கிரே ஷேடை கரையாம பார்த்துக்கிட்டதுன்னு நல்ல ஒரு கேரக்டர் கிராஃப். இதை சிறப்பாக உள்வாங்கி நடிச்சிருக்காரு சூரஜ். அதுவும் குறிப்பாக அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த பெரிய லிஸ்ட் எடுத்துக்கிட்டு சலிக்காம ஒவ்வொரு ஊரா போய் தேடுவாரு. அந்த பெர்சவரன்ஸை காட்டுற இடமா இருக்கட்டும், அண்ட் செகண்ட் ஹாஃப்ல அலாரம் ட்ரிக்கை வச்சு சிம்பிளா அடுத்து எந்த பேங்க்ல ஹைஸ் நடக்க போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற அந்த விஷயமா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு சூரஜ். சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல கருணாஸ், பிருத்திவி, பாண்டியராஜன், ஸ்ரீஜா ரவினி எல்லாருமே தேர்ந்தது ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. கருணாஸோட ரோல் ஆரம்பத்தில் எழுதப்பட்ட விதம் ரொம்ப சிறப்பாகவே இருந்தது. டுவர்ட்ஸ் எண்டில் மட்டும் அவரோட ரோல் என்ன அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி இல்லாமல் போயிட்டு ஒரு ஃபீல் இருக்கு. பிருத்திவி தேவையான பங்களிப்பை கொடுத்திருக்காரு. இன்னும் சில சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல வர KS ரவிக்குமார், MS பாஸ்கர் கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. அவங்களோட அந்த மேக்கப்பும் கொஞ்சம் ஆடா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. மேபி அது கூட ஒரு ரீசனா இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட அவங்ககிட்ட இருந்து ஒரு பெட்டரான நடிப்பை வாங்கியிருக்கலாம். மற்றும் ஒரு முக்கியமான ரோல்ல செகண்ட் ஹாஃப்ல நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஜெயராம். டுவர்ட்ஸ் எண்டில் அவரோட ரோல் கொஞ்சம் காமிக்கலா மாறுற இடம் இந்த ஸ்கிரிப்ட் கொஞ்சம் ஆடா ஃபீல் ஆனாலும் தன்னோட ஆக்டிங் ப்ராவஸ் மூலமா அதை சிறப்பாகவே புல் ஆஃப் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான காமிக்கல் பாடி லாங்குவேஜ் ஜெயராமான மட்டும் தான் புல் ஆஃப் பண்ண முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ரொம்ப ரூட்டடான ஒரு சஸ்பென்ஸ் ஹைஸ் த்ரில்லர், அதுக்கு ஒரு எமோஷனான ஒரு பேக்ட்ராப் ஸ்ட்ராங்கா தேவைப்பட்டிருக்கு. இப்படியான ஒரு டெம்ப்ளேட்ல இந்த படத்தை கொடுத்திருக்காரு டைரக்டர் விக்னேஷ் ராஜா. அண்ட் இந்த படத்தோட பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா டு த மைன்யூட் டீட்டெயில் வரைக்கும் எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ரைட்டர்ஸ் அல்ஃபிரட் பிரகாஷ் அண்ட் விக்னேஷ் ராஜாவுக்கு பாராட்டுகள். அந்த கல்ஃப் ஆரை உள்ள கொண்டு வந்ததா இருக்கட்டும், அந்த கிராமத்தோட பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு உணர்த்துற காட்சிகளா இருக்கட்டும், டிராக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே எவ்வளோ பெரிய பங்காற்றுது, அது மூலமா ஒரு பெரிய ஸ்கேம் எப்படி அங்கே நடந்தது, இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த டீட்டெயிலிங் எல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருந்தது. அண்ட் இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று இன்டர்செயினா அப்படியே கனெக்ட் ஆகிருக்கிற விஷயங்கள்னு எஸ்டாப்ளிஷ் பண்ற விடம் ரொம்ப ஆர்கானிக்காவே இருந்தது. எங்கேயுமே ஃபோர்ஸா இல்லாம ரொம்ப இன்ஆர்கானிக்கா ஃபீல் ஆகாம இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆன் தி டெக்னிக்கல் ஃப்ரண்ட் தேனி ஈஸ்வரோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப எக்ஸலண்டான ஒரு ஒர்க். ராம்நாடோட அந்த வறட்சி, அந்த வெயில சிறப்பாக கேப்சர் பண்ணியிருக்காரு. நிறைய இடங்கள்ல சினிமாட்டோகிராஃபி ஒரு முக்கிய பங்காற்று இருக்கு. ஸ்டோரியை மூவ் ஃபார்வர்ட் பண்ணிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பீரியட் செட்டப்பை ரொம்ப கன்வின்சிங்காக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷன் டிசைன் டீம். அதுவும் அந்த பேங்க் இருக்கு, அந்த பேங்கோட விதவிதமான பிரான்ச்சஸை காட்டணும், அது எல்லாமே ஒரே சிமிலாரிட்டிஸ்குள்ளேயும் வரணும் அப்படிங்கிறத ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. பேங்கோட இன்டீரியராக இருக்கட்டும், வெளியே இருக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், அந்த தெருக்களாக இருக்கட்டும், மக்களோட ஆடைகள்லேருந்து பல விஷயங்கள் ரொம்பவே டீட்டெயிலிங்காக உழைச்சிருக்காங்க. இந்த ஒரு பீரியட் செட்டப்பை ரொம்ப கன்வின்சிங்காக காட்டுறது ரொம்ப சவாலான விஷயம். அது ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்.
எகைன் ரைட்டிங்கும் எக்ஸிகியூஷனும் ஒன்று சேர சில காட்சிகள் வந்து ரொம்பவே சைனாக இருக்குது. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இன்டர்வெல்ல நடக்கிற அந்த ராபரி சீக்வன்ஸ், அதில் தனுஷ் எடுக்கிற அந்த கன்னிங்கான ஒரு ஐடியா, அது எக்ஸிக்யூட் பண்ணப்பட்ட விதம், அது திரையில் பிளே ஆஃப் ஆகிற விதம், இது எல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருந்தது. நிறைய இடங்களில் அந்த எங்கேஜிங் டென்ஷன் இது எல்லாமே கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல சூரஜ் வந்து ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணுவார்னு சொன்னோம் இல்லையா, அந்த அலாரமை வச்சு அடுத்து எந்த பிரான்ச்னு கண்டுபிடிப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் டோட்டலாக எக்ஸிக்யூட் பண்ண விதமும் பிளாஸ்டாகவே இருந்தது. நல்ல ஒரு போலீஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு டீடைலிங்ல அது இருந்துச்சு. படத்துல இதெல்லாம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்படியான ஒரு சோஷியல் த்ரில்லர், அதாவது சோஷியல் ராபரி கலந்த ஒரு த்ரில்லர், ஒரு மெசேஜும் சொல்றாங்க அப்படிங்கிறப்போ இதுக்கு 1 hour நீள்ற ஒரு ஃபேமிலி டிராமா தேவைப்படலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. அல்லது அதை இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு உணர்வும் இருக்கு. அது ரொம்ப பிளாண்டா இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. நிறைய இடங்கள்ல எமோஷன்ஸ் நமக்கு பெருசா கன்வே ஆகவே இல்லை. எதிர அது இன்னும் ஷார்ட் பண்ணிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணிருக்கலாம். இந்த பீரியட் செட்டப்பை கன்வின்சிங்காக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அது கதையில் அதோட தேவை என்ன அப்படிங்கிறத முடிஞ்சளவு ஆர்கானிக்காக சொல்லணும் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சில இடங்கள்ல இந்த கதை ஏன் பீரியட் நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஒருவேளை இந்த சிசிடிவி, ஸ்மார்ட் ஃபோன் மாதிரியான லாஜிக்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த செட்டப்பை எடுத்துக்கிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அங்கங்கே தோணுது. படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஹைஸ்ட்டை பண்ணுறது, இல்லை ஒரு ராபரியை பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலிங்காக நமக்கு புரிய வச்சுருந்தாங்க. அதுவும் இன்டர்வல் சீக்வன்ஸில் ஒரு சின்ன ராபரி, ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனால் கூட எவ்வளோ பெரிய ஒரு ஆஃப்டர் மேத்தை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத நல்லாவே காமிச்சிருந்தாங்க. இது எல்லாமே இன்ட்ரெஸ்டாக மாறுறதுக்கு அதோட ரியாலிட்டி ட்ரீட்மெண்ட் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் டுவர்ட்ஸ் எண்டில் இந்த ஹைஸ்ட் காட்சிகள் அப்படியே அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கு. இது வந்து கொஞ்சம் லாஜிக்க இல்லாத மாதிரியான ஒரு உணர்வை கொடுத்துருது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவ்வளோ கஷ்டமான விஷயம் அதை காட்டிட்டு கிளைமேக்ஸில் அது இவ்வளோ ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்த அந்த விஷயங்களுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடுது. இதை கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். அடுத்ததா டிராக்டர் கடன் வாங்காதீங்கன்னு சொல்றாங்களா, இல்ல வந்து கடனே வாங்காதீங்கன்னு சொல்றாங்களா, இல்ல சிஸ்டம் ஃபேரா இருக்கணும்னு சொல்றாங்களா, இல்ல டிராக்டரே வாங்காதீங்கன்னு சொல்றாங்களான்னு நிறைய குழப்பங்கள் டுவர்ட்ஸ் எண்ட்ல நமக்கு எட்டி பார்க்குது. ஓரளவு சிஸ்டம் டிபேட்டை தான் கிளைமேக்ஸ்ல கொண்டு வராங்க அப்படின்னாலும் இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தெளிவுபடுத்தியிருக்கலாம். படம் லோன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு எதிராக இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருந்துட்டே இருக்கு. அதே மாதிரி அது வரைக்கும் ஆழமா எழுதப்பட்ட கருணாஸோட சப்போர்ட்டிங் கேரக்டர் கிளைமேக்ஸ்ல கன்வீனியன்ட்டா காணாம போயிருது. அது ஏன் அப்படிங்கிறது தெரியல. அந்த கேரக்டரோட எண்டிங் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லியிருக்கலாம். ஜிவி பிரகாஷோட இசையில வாயா கரசாமி பாட்டு அந்த படமாக்கப்பட்ட விதமும் அந்த மியூசிக்கும் நல்லா டென்ஷனை பில்ட் பண்ணியிருக்கு. நல்லது ஒரு ஹை மொமெண்டாகவும் இருந்தது. மற்ற காட்சிகள்ல எமோஷனுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அந்த எமோஷன்ஸே பிளாண்டா எழுதப்பட்டிருக்கிறதுனால மியூசிக் பெருசா கை கொடுக்கலன்னு நினைக்கிறேன். பாடல்களும் மற்ற பாடல்களும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்கு. படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, நிச்சயமா எங்கேஜிங்கான சீன்ஸ் அங்கங்க நிறையவே இருக்கு. அண்ட் படம் எடுத்துக்கிட்ட அந்த மையக்கருவும் ரொம்ப பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். கொஞ்சம் நாவலாவும் அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற அந்த அதீத டிராமா தன்மை, நிறைய இடங்கள்ல இந்த லாஜிக் கேள்வி கேட்கிற விஷயங்கள், இதெல்லாமே இந்த படத்தை வந்து ஒரு ஆவரேஜ் வாட்சா மாத்திருது. இந்த படத்தை நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோ உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். இயற்கையின் சுவையும் ஆரோக்கியத்தின் நம்பிக்கையும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். செக்கை எண்ணெய் முதல் சிறுதானியங்கள் வரை உங்கள் குடும்பத்திற்கான முழுமையான தேர்வு. மேலும் தகவல்களுக்கு அழையுங்கள் 9384788000.